அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷத்தினுடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஓரளவுக்குன்னா பார்டரை தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நடக்கும். பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் விலகும். படாத கஷ்டங்களில் நீங்கள் கொஞ்சம் லேசாக வரும். புதுசாக ஏதாவது கஷ்டங்கள் வரும்னு சொன்னோம். பட்ட கட்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பணவரவுகள், தொழில் சார்ந்த விஷயத்தில் கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன்லாம் கொஞ்சம் வசூலாகும். ஆனால் புதுசாக கடனை நீங்கள் உருவாக்காதீங்க, நீங்களும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. சிம்மராசிக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு தீர்வானது இது கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் எந்த கஷ்டமும் கிடையாது. நல்ல முறையில் படிக்கலாம். பெரிய படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உத்தியோகத்துக்காக பரிசு எழுதுகிறவங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். படிப்பின் விஷயத்தில் நல்லதே நடக்கும். திருமண பாக்கியம் வேண்டியிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 25 வயசு ஆண்கள்லேருந்து 30 வயசு ஆண்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ப்ரொபோசலில் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை, அது நடக்கும். அதே போல் பெண்கள், இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் 19 வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இளமையினுடைய திருமணம் சிம்மராசிக்கு இந்த வருஷம் சிறந்தது. படிப்பு வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது இல்லை. குடும்பத்தில் அப்பா அம்மா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சலாம் நினச்சா தைரியமாக பண்ணி வச்சுருங்க. சிம்மராசி குழந்தைகள் இருந்தால் தைரியமாக பண்ணி வச்சுருங்க. ஒரு கணவன் கையில், அடுத்தவர் கையில், ஒரு ஆண் கையில் பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய லைஃப் சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய வருஷங்களில் நல்லாவே இருப்பாங்க. கணவன்கிட்ட அந்யோன்யம் அதிகமாகவும் நல்லபடியில் இருப்பாங்க. அதே போல் 25 வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் திருமணத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க. உத்தியோகம் அப்படி இப்படி பொசிஷனு, ஒரு லெவலு இதெல்லாம் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப தாமதமாகும். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டானது. ஏன்னா 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கையெல்லாம் வரப்போகுது. அப்போ அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. வெளியில் பணம் வராதெல்லாம் கூட வரும். ரொம்ப நாளாக கடனில் இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் கடன் வசூலாகும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பணம் வரும். புதிதாக வேலை வாய்ப்புகள்லாம் வரும். புதிதாக நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒப்பந்தங்கள்லாம் வரும். இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் புதியதாக அபிவிருத்தி முதல் போட்டு நீங்கள் தொழில் பெருசாகவே செய்யலாம். புது இடங்களுக்கு மாறலாம். சில கிளைகள்லாம் உருவாக்கலாம். இல்லை ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலை நீங்கள் உருவாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில். ஆனால் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத தொழிலை நீங்கள் பார்ட்னராகவோ இல்லை இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வேறு ஒருத்தரையோ கொண்டு வந்து இங்கே கூடாதீங்க. உங்களுக்கு நிரந்தர அலர்ஜி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணும். தொழில் சார்ந்த வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு, நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும். நீர் பூத்த நெருப்பாக இருக்கும். அதனால் அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒரு நாள் உட்காந்து கணக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருக்கும். அந்த கணக்கை அவங்க கொடுக்க மாட்டாங்க, விட்டடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு உண்டான நஷ்டம் தான் பூரா நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதனால் சிம்ம ராசிக்கு அதிகபட்சம் இந்த கூட்டு தொழிலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டியது பார்ட்னர்ஸில். இல்லைன்னா நீங்கள் தான் அதிகாரியாக இருக்கணும். நீங்கள் அதிகாரியாக இருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு செலுத்துறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் கூட்டு சேருங்க. அடுத்தவர்களை நம்பி நீங்கள் பணம் போடாதீங்க. அடுத்தவர்களை நம்பி நீங்கள் தொழில் செய்யாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டு இது மாதிரி இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவனை நம்பி நீங்கள் உங்கள் வேலையை செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா யார்கிட்ட கேட்டு செய்யுங்க. இல்லைனா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை செய்ய விடாதீங்க. குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திரன், புத்திரி, ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லை. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை வாய்ப்புக்கு உண்டான வருஷமாக இதை வச்சுங்க. உத்தியோகம் மாறுதல் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் மாறுதல் இருந்தால் எடுத்துங்க. சிம்மராசிக்கு பொதுவாக நல்ல விஷயங்களே நடக்கும். நடக்கலைன்னு எனக்கு கமாண்டெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய லக்ன அடிப்படையில் என்ன இருக்கோ அதை. ஏன்னா சிம்மராசிக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, சிம்மராசி மகர லக்கணம், சிம்மராசி கும்ப லக்கணம், சிம்மராசி மீன லக்கணம்லாம் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும். நான் ராசிக்கு சொல்லணும், லக்கணத்துக்கு சொல்கிறதா? லக்கணங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்குது.
ராசிக்கு சொல்லும்போது தான் இது நடக்கும். அப்போ நடக்கலைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. நடக்கும். என்ன நடக்கும்? இந்த வருஷத்தினுடைய கிரக சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதுறவங்க இல்லை அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டவைகளை வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷத்தில் எப்பேற்பட்டாலும் வரும். ஆனால் பணம் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த வருஷத்தில் பொதுவாக நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே பணம் கொடுத்து நிறைய பேருக்கு பணம் வேலையே கிடைக்கல, ஏமாற்றிட்டு போயிட்டான். ஏன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ட்ராவல்ஸுக்காரெல்லாம் நிறைய பேர், ட்ராவல்ஸில் பணம் கொடுத்துட்டேன் இன்னும் வேலை கொடுக்கல. அங்கே சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த வரை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இடத்த மாறுதல்லாம் அவங்க நிறைய கொடுப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேறு இடத்துக்கு நீங்கள் வரக்கூடிய சூழ்நிலாம் வரும். ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் அந்த வேலை உங்களுக்கு சரியாக இருக்காது. திரும்ப இங்கே இந்தியா வந்துட்டு திரும்ப தான் வேலைக்கு போகணும், வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணி தான் போகணும். அதனால் பணத்தை இழக்காதீர்கள், மதிப்பை இழக்காதீர்கள், மன உளைச்சலுக்கு ஆளாதே. ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல் வரவே கூடாது. சிம்மராசிக்கு மன உளைச்சலே வரக்கூடாது. எடுத்தால் செஞ்சு தப்பானா அந்த தப்பை தைரியமாக நீங்கள் வச்சுக்கலாம். தப்பே செய்யாமல் அந்த தண்டனை அணிவிக்கிறது உங்களுக்கு ஆகவே ஆகாது. தைரியமாக நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் கணவன் மனைவி உறவுங்கிறது சிம்மராசிக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவுக்கு புரசல்லாம் வராது. உள்ளுக்குள்ளே நீர் போத்த நெருப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் அப்படியே லெவலாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா யாருக்குமே சில விஷயங்கள் ஆண் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்கவுங்க எண்ணத்தின்படி தான் அவங்கவுங்க இருந்துக்குவாங்க. உங்களுடைய விஷயங்களை அடுத்தவர்களை நீங்கள் வற்புறுத்துவதோ இது பண்ணுறதோ கூடாது. அதில் தான் விரிசலே வருது. உரசலுங்கிறது அதுதான். உங்களுக்கு பிடிக்காத அடுத்தவங்க செஞ்சுட்டா அதை கண்டுக்காமல் போயிடுது. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சால் எப்படி நம்ம பாராட்டுறோமோ அந்த மாதிரி பிடிக்காத செஞ்சால் பாராட்டாமல் அமைதியாக போயிடுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்க. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.